ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஷசான். இந்த வீடியோ நான் ரொம்ப வருத்தத்தோடு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சேனலோட இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு ரீசெண்டாக ஒரு மெயில் இருந்துச்சு. ஸோ கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் நடுவில் நல்லா கேமிங் வீடியோஸ் போயிட்டுருந்தது. கொஞ்சம் சோஷியல் அவேர்னஸ்க்காக வீடியோ போட ஆரம்பித்தேன். அண்ட் இந்த காசா அண்ட் இஸ்ரேல் அந்த வார் போயிட்டுருந்தேன், அந்த வீடியோ கொஞ்சம் போட ஆரம்பித்தேன். ஸோ ஃபைனலி இப்போ இந்த நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் டிவிகே வஸ் டிஎம்கே வந்து அந்த கரூர் ஸ்டாம்பீடில் நடந்த அந்த கொடூரத்தெல்லாம் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து போட்டேன். ஸோ இப்போ ஃபைனலி என்ன ஆச்சுன்னா, கம்முன்னு நான் கேமிங் போயிருக்கலாம். பட் ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு இதெல்லாம் வந்து என் கண்ணில் படும்போது என்னால் அதை அவாய்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஸோ அதனால் என் சேனலில் ஒரு இது விழுந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறது, நானும் எல்லோரும் மாதிரி கேமிங் மட்டுமே போட்டுட்டு போயிருக்கலாம். எனக்கு அதில் ரெவன்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. ரொம்பலாம் இல்லைனாலும் ஒரு மினிமம் ரெவன்யூ வந்திருக்க வேண்டியது. ஸோ நானே அதுக்கு எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரெவன்யூ வர்றதுலாம் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இப்போது சொல்லப்போனால் இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்குற எல்லாமே ஃபேக்கு தான். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்துச்சு ரொம்ப ஃபேக்கான நியூஸஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து காசு வாங்கிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோஸ்ட் பிரதர்ஸு. அப்புறம் நானே என்ன 2-3 வீடியோஸ்லாம் பார்த்தேன். அவங்க வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஃபேக்கான திங்ஸஸ்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவோட பாட்டமான விஷயம் என்ன சொன்னோன்னா, இப்போது எதையுமே வந்து ஓப்பனாக பிளைண்டாக நம்பாதீங்க. ஃபுல்லாக ஃபேக் நியூஸ் தான் பரவிட்டுருக்கு. ரியலாக நடந்த இன்சிடெண்ட் என்ன அது உங்களுக்கே தெரியும். அப்படி தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. சொன்ன உடனே நம்பாதீங்க. நான் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. 40 விஷயம் இருக்குது. நமக்கு சொல்கிறது ஒன்று. பட் இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ வீடியோஸ் வந்துருக்குது. ஆம்புலன்ஸஸ் பற்றி ஃபேக் நியூஸஸ் வருது. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஃபேக்கான இதெல்லாம் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் இது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு பொதுவாக நான் இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றியே பேசுகிறேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, இப்போ அவங்களுக்கு கொடுத்த பைசாவுக்கு அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. அதனால் ஸோ எதையுமே நம்பாதீங்க. கண்டிப்பாக நான் என்னோடய சேனல் இன்றைக்கி இருக்குமோ நாளைக்கு இருக்குமோன்னு எனக்கு தெரியாது. பட் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்சதுமே நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப குவிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. இப்போ நான் எதுக்கு இதை நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இருக்கிற வரைக்கும் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எப்பயுமே அந்த ஜெர்க்கின் ஒன்று போட்டுப்பேன், ஷசான் சிம்பிள் போட்டது. இன்றைக்கி அது போடல. இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணணும், அப்லோட் பண்ணோன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப நாளாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ ஒரு முயற்சியில் நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அடுத்த வீடியோ வந்தால் நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். இல்லை அடுத்த வீடியோ வரலன்னா இந்த வீடியோக்கு அடுத்து சொல்கிறேன். இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ வராமல் இதுதான் ஒரே வீடியோ வந்தால் இதுதான் லாஸ்ட் வீடியோ ஃப்ரம் மை சேனல். அவ்வளோதான். இதுக்கு மேலே அது பேச விரும்புகிறேன்.